மக்கள் சந்திப்பு பயணம் வெற்றி பெறும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா. விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை முதல் மக்கள் சந்திப்பு அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். இது குறித்து தான் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த பயணம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாளை காந்தி மார்க்கெட், திருச்சியில் இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட்டில் அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர், ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் நம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம். இந்நிலையில் தமிழ்நாடு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகள் நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது. இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பையும் தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையும் வழிநடத்தும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பிரச்சாரத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்த நிலையில் விஜய் தன்னுடைய இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த பிரச்சார பயணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இறைவன் அருளால், இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பாலும் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்றும் விஜய் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறார். மோனிஷா. செந்தில்ராஜா, நாளை தொடங்கவிருக்கக்கூடிய இந்த பரப்புரை பயணத்தில் எத்தனை மணிக்கு இது பயணம் தொடங்குது? மோனிஷா, காலை 10:30 மணி அளவில் இந்த பிரச்சார பயணம் என்பது தொடங்குகிறது. அதாவது விஜய் நாளை தனி விமானம் மூலம் திருச்சி சென்று திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய மரக்கடை அந்த மார்க்கெட் அருகில் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். காவல்துறை இந்த ரோட் ஷோ என கூறப்படக்கூடிய அந்த சாலை வழியாக மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கவில்லை. காரில், அதாவது வாகனத்தில் அமர்ந்தபடிதான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் இது சென்னையிலிருந்து திருச்சி சென்று திருச்சியில் இருந்த விமான நிலையத்திலிருந்து அவர் அந்த சந்திப்பு நிகழ்கக்கூடிய இடத்திற்கு 10:35 மணிக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சாரமும் தொடங்க இருக்கிறது. மோனிஷா. செந்தில்ராஜா, நாளை நடைபெறக்கூடிய இந்த பயணத்தை ஒட்டி தாவேகவினர் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள்? மோனிஷா, விஜய் வருகையை ஒட்டி அந்த திருச்சி மாநகரில் பல்வேறு அந்த பேனர்கள் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மூலமாக பல்வேறு கட்டுப்பாடுகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் அதிகம் கூடுவார்கள் என்பதால் வாகனங்களில் அவர்கள் வருவார்கள். இதை சமாளிக்கும் விதமாக 3 இடங்களில் அந்த பார்க்கிங் வசதிகளை செய்ய வேண்டும். கட்சியினர் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அந்த பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்று காவல்துறை கூறியிருக்கக்கூடிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் அந்த ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டு வருகிறது. மோனிஷா. செந்தில்ராஜா, நாளை நடைபெறக்கூடிய இந்த பயணத்தில் காவல்துறையினர் தரப்பிலிருந்து பாதுகாப்புகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? மோனிஷா, எப்போதும் ஒரு அரசியல் கட்சிக்கு பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படும். குறிப்பாக ஒரு பிரச்சாரத்தை தொடங்கும் போது காவல்துறை அனுமதி பெற வேண்டியது அவசியம். போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது. அந்த சாலைகளை எந்த இடத்தில் அந்த பிரச்சாரம் நடைபெறுகிறதோ அந்த இடத்திற்கு போக்குவரத்து வராமல், பொதுமக்கள் உடைய வாகனங்கள் வராமல் பார்க்கக்கூடிய வசதிகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், மக்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கான அந்த பாதுகாப்பு நிபந்தனைகள் அந்த பகுதிகளை சுற்றியும் பாதுகாப்பு போடப்படுகிறது. அதில் 100க்கும் மேற்பட்ட அந்த காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிகிறது. மோனிஷா. செந்தில்ராஜா, அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய் காவல்துறையினர் விதிச்சிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் பற்றி என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? மோனிஷா, தன்னுடைய அந்த அறிக்கையில் அந்த பிரச்சாரத்தை தொடங்குவது மட்டும் இல்லாமல் காவல்துறை தனக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் குறித்தும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், ஜனநாயக முறைப்படிதான் நான் மக்களை சந்திக்க விளைகிறேன். ஆனால் காவல்துறையினர் விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடு என்பது வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத வகையில் தங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினர்
எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சார்பும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் திருச்சி காவல்துறை வந்து 23 நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் வைத்திருந்தது. அது அரியலூரில் 25, அதே போல் பெரம்பலூரில் 21 கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தன்னுடைய அந்த அறிக்கையில் இதை சுட்டிக்காட்டி காவல்துறை சார்பு இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மோனிஷா. செந்தில் ராஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.